ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மேச ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் மாசி மாத பலன்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இதில் மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது, முதலாவதாக தன்னுடைய ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி இந்த 3 கிரகங்களின் வலிமையை பொறுத்து தான் இந்த மாத பலன்களை நாம் நிர்ணயிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி பகவான் இந்த 2 கிரகங்களையும் மையப்படுத்தி நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அதில் பார்க்கும்போது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று உட்கார்ந்து தன்னோட ராசியவே பார்க்கக்கூடிய யோகத்தில் இருக்குங்க. ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா தன் ராசிநாதன் உச்சபலம் பெற்று 4ஆம் பார்வையாக தன் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு வலிமை பெற்ற ஒரு அமைப்பு எந்த கிரகத்துக்கு இருக்குன்னா தன்னோட ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்கு மட்டுமே இது உண்டு. இந்த அமைப்புகள் இந்த மேசராசிக்கு மட்டுமே பொருந்தும். அந்த விதியின் அடிப்படையில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில், அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி காலகட்ட வரலும் தன்னோட ராசிநாதன் உச்சபலம் பெற்று தன்னோட ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் இருப்பதனால இந்த மாத காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு உருவெடுக்க போகுது. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. எடுத்த காரியங்கள் அனைமே உங்களுக்கு சாதகமான சூழல்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷங்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுதுங்க. எப்பொழுதுமே மேசராசின் காரகத்துவம் என்னன்னாக்கா, எடுத்த வேலைகளை உடனே செவ்வனே செய்து முடிக்கணும், சரியாக செய்து முடிக்கணும் அப்படின்றத நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி என்பர்கள். யாருக்கோ அடிபடிஞ்சு போக மாட்டீங்க, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு எதிராளிகளை நிறைய இப்போ சம்பாரித்து வச்சுருப்பீங்க. என்ன காரணம்னா நீங்கள் கொஞ்சம் முன்கோபக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அதனால் நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத பார்க்க முடியும். நான் நீதிக்கு தவறாமல் நடக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாத காலகட்டம் உங்களோட ஆளுமைக்கு தகுந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களோட பணியாட்களும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய நிறுவனத்துலேயும் சரி, உங்களை எதிர்த்து யாரும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேர காலகட்டத்தில் கிடையாது. அப்போ இந்த மாத காலகட்டங்கள் எதிரிகள் இல்லாத ஒரு காலகட்டங்களாக உருவாகிறத பார்க்க முடியுங்க. மேசராசிக்கு ராசிநாதன் உச்சபலம் பெற்றால் பதவிகள் அனைத்தும் நம்மளை தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலகட்டத்தில் வரக்கூடிய பதவி பொறுப்புகளை வேண்டாம் அப்படின்றது தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறத்துக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் தன் சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அப்போ பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சில சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு முனைவாசல் கட்டக்கூடிய யோகங்களும் இந்த மாதத்தில் உதயமாக போகுதுங்க. அதில் முக்கியமாக மேசராசி என்பவர்கள் இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டுறதுக்கு முகூர்த்தம் கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து அன்று பூமி பூஜை போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளேயே உங்களுக்கு வீடு முனைவாசல் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு யோகங்களும் இந்த மாத காலகட்டத்தில் உதயமாகுதுங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள், உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு பிறகு அவரும் 11ஆம் இடத்தோட தொடர்பு பெற போகிறார். அப்போ தன்னோட லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல 5 கிரக கூட்டு இந்த மாதத்தில் உதயமாக போகுதுங்க. அப்போ தன்னோட 5 கிரகங்கள் தனக்கு லாபஸ்தானத்தில் விட்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது எதிர்நோக்கி காத்துட்ருந்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளும் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் பிள்ளைகளால் ஒரு சில அனுகூலமான ஒரு அமைப்புகளும் உருவாகுன்றிருக்குதுங்க. ஏன்னா என்ன காரணம்னாக்கா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் 11ஆம் இடத்துலேருந்து சொந்த வீட்டை பார்க்கறதுனால பிள்ளை செல்வங்கள்னால் யோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுது.
அடுத்தது பார்த்தோன்னா புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3, 6ஆம் அதிபதி. உத்தியோக உயர்வுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இது நாள் வரலும் உங்களுக்கு வருமானம் இல்லையே, தொழில் செய்துட்ருக்கீங்க, ஒரு கடை நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா வருமானம் இல்லாத நபர்கள் கூட ஓரளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் தனாதிபதியும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குடும்ப அபிவிருத்தி, குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். தன பற்றாக்குறைகள் நீங்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். பணம் பல வழியிலேருந்து உங்களுக்கு பையை நிரப்பும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியே தனக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால ஏதாவது எல்ஐசி ஃபண்டு, உயிர் சொத்து இது மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள், லாட்டரி யோகங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குங்க. அடுத்து 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே வேளையில் இந்த குரு பகவான் 12ஆம் இடம் தொடர்பு பெறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்தில் தொடர்பு பெறதுனால வெளிநாட்டு வர்த்தகங்கள், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும். அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னாக்கா, 5ஆம் அதிபதி ராகுவுடன் தொடர்பு பெற்றால் அவங்களோட குழந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பிள்ளைகளுக்கு வண்டி வாகன தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவுகள் கூடக்கூடிய விதிகள் உண்டு. சூரியன் ராகுவோட தொடர்பு பெறதுனால அது மட்டும் சாதாரணமாக வருங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அது சரியாக போய்டும், ஒன்றும் தப்பில்லை. இதுக்கு ஏதாவது வழிபாடுகள் உண்டானாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலகட்டத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்தாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால் குழந்தை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற எந்த விதத்துலையும் உங்களுக்கு தோஷங்கள் கிடையாது, நலமாகவே இருப்பீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ காலகட்டத்தில் நந்தி தேவர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமத்தை கொடுக்கின்றீங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்புகள் கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். மேச ராசி நேயர்களே, மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியாதிபதி மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்க ராசிக்கு அதிபதி. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி உங்க ராசி தான். அப்போ மேச ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இப்ப எங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில உட்கார்ந்துருக்கிறார். மகர ராசி அப்படின்னா உங்க ராசிக்கு 10வது ராசியில உட்கார்ந்துருக்கிறார். தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. காத்துள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்ன வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. 11 தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் அதாவதுன்றது மகரத்தில் இருப்பார். அப்போ 11ஆம் தேதி தான் மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு உங்க ராசியாதிபதி மாறுறார். அதுவும் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். ஏன்னா இன்னைக்கு 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்குமே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? தொழில் தான். ஏன்னா நம்மளோட வாழ்வாதாரமே தொழில் தான். அப்போ தொழில் இந்த மாசமாவது நல்லா இருக்குமா, 4 காசு சம்பாதிப்போமா, நல்ல காரியங்கள் நம்ம வீட்டில் நடக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்படி பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அதிபதி இன்னைக்கு செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால குறிப்பா சுய தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு மேச ராசிக்காரங்களுக்கு 10 தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கு. ஏன்னா 11ஆம் தேதியெல்லாம் கும்பத்துக்கு மாறிடுறாரு. அப்படி மாறும்போது 11ஆம் தேதி அன்னைக்கு கும்பத்துக்கு 11ஆம் இடத்துக்கு போறாரு, லாபஸ்தானத்துக்கு போறாரு. அதாவது ஒவ்வொரு மனிதருக்குமே சொந்த வீட்டில் உட்காரணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், சொந்தமா வண்டி வாகனம் வாங்கணும், 4 காசு சம்பாரிச்சு கையில் வைக்கணும், எதிரிக்கு இலக்காரம் இல்லாத வாழணும். அப்படின்னா நமக்கு எந்த இடம் நல்லா இருக்கணும்னா 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 11ஆம் இடத்துக்கே உங்க ராசிக்கு அதிபதி மாறுறதுனால நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த மாசி 30 நாளுமே உங்களுக்கு நல்லதா இருக்கும். இதுல மாற்றம் இல்லை. என்ன அப்படின்னா முதல் 10 தேதிக்கு தொழில் ரீதியா அதாவது மாற்றங்கள் தராரு. 10 தேதிக்கு மேல ஒரு 20 நாளைக்கு லாபஸ்தானத்துல உட்காந்து அவர் உங்களுக்கு நல்லது பண்றாரு. எந்த காலத்துக்கு கொண்டுமே மேசராசிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக உங்களுக்கு தனஸ்தானமும் மாங்கல்ய ஸ்தானத்துக்கும் அதிபதி எப்பயுமே சுக்கிரன் தான். அதாவது உங்களுக்கு தனக்காரகனும்
மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பாருங்க மேசராசிக்காரங்களுக்கு எனக்கு திருமணம் எப்ப அமையுங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு எப்பயுமே சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் தான் கலஸ்திர காரகனே. அந்த கலஸ்திர காரகன் சுக்கிர பகவான் வந்து இப்ப எங்க இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால நிச்சயமா எப்படின்னா நிறைய பேருக்கு பாருங்க இந்த வண்டி வாங்கணும், மாத்தணும், புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, மண்மனை இந்த அசையா சொத்துக்கள் வாங்கணும், கிரயம் பண்ணணும், செய்ய நினைக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்கு உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா நல்லா இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதாவது 17 தேதி வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா 16 தேதி வரைக்கும் இன்னைக்கு வந்து உங்க ராசிக்கு அதாவதுன்றது 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவர் வந்து உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்ப வந்து 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து என்ன பண்றாருன்னா கரெக்டா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாரு. ஆனா அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா சுக்கிர பகவான் போய் உச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி தான். அப்போ உங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் 17ஆம் தேதி அன்னைக்கு மீனராசியில் போய் உச்சம் அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு கிரகம் நார்மலா 100 டிகிரியில் இருக்கும். அந்த கிரகம் வந்து உச்சமடையும் போது 100 டிகிரியிலிருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் நமக்கு ரொம்ப நல்லது பண்ணுவார். அதே நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் வந்து வேலை செய்யாது. இதே இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு கன்னிராசிக்கு போயிருந்தாருனாலோ கன்னிராசியில இருந்திருந்தா நிச்சயமா சுக்கிரன் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார். அதாவது உங்களுக்கு கலஸ்தர காரகன் 17 தேதிக்கு மேல மீனத்துல போய் உச்சம் அடைகிறதுனால குறிப்பா இந்த வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேல வரன் உங்களுக்கு சூப்பரா அமையும். ஏன்னா முதல்ல 17 நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால அசையா சொத்து, மண்மனை சார்ந்த விஷயம், வாகன யோகம், இந்த மாதிரி எல்லாம் பலன் கொடுப்பாரு. 17 தேதிக்கு மேல திருமணத்துக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு. சரிங்களா? அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா புதன் அவரும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு லாபஸ்தானத்துல. ஏன்னா என்ன அப்படின்னா இப்ப லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து கட்டன்றது 14ஆம் தேதி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு புதன் பகவான் வந்து கும்பராசியில வந்து வக்கரம் அடைகிறார். இப்ப வந்து அவர் நார்மலா தான் இருக்கிறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து கும்பராசியில வக்கரம் அடைகிறார். அப்போ உங்களுக்கு வந்து யாரு புதன் தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் பகவான் போய் கரெக்டான்றதை வந்து பார்க்கும்போது 11ஆம் இடத்துல அது லாபஸ்தானத்துல வந்து வக்கரம் அடைகிறது. இது எப்படின்னா நிறைய பேருக்கு திறமை இருக்கும், அந்த திறமையை முடக்கம் பண்ணிடுவார். அதனால எப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்க மாட்டாரு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்க மாட்டாரு. அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா முதல்ல அந்த 14 தேதி வரைக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து வக்கரம் ஆகிறார் இல்லையா 14ஆம் தேதி. அதனால 13 தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கும். 14ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வக்கரம் ஆகிறதுனால கொஞ்சம் இயல்புக்கு மாறாக வேலை செய்வாரு. அதனால அந்த பண விஷயத்துல குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி எப்பயுமே யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியனே பாருங்க இந்த மாசத்துல வந்து எங்க இருக்கிறாருன்னா உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவர் தான் சூரியன். அப்ப சூரியன் போய் இப்ப எங்க உட்கார்ந்துருக்கிறாரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல அதாவது லக்னத்துக்கு 5ஆம் வீடு நல்லா இருக்கிறத மட்டும் பாருங்க. அப்படி நல்லா இருந்துருச்சுன்னா ஏன்னா லக்னத்துக்கு 5ஆவது வீட்டுல ராகுவோ கேதுவோ சனியோ குருவோ இருந்துருச்சுன்னா நிச்சயமா புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பான். ஆனா பொது பலன்களை இந்த மாசம் பாருங்க சூப்பரா வந்திருக்கிறாரு. புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் போய் அவர் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால இந்த மாசம் 30 வரைக்குமே அவர் லாபஸ்தானத்துல தான் இருப்பாரு. அதனால புத்திர செல்வங்கள் மேசராசிக்கு இந்த மாசம் சூப்பரா இருக்குதுங்க, இதுல மாற்றம் கிடையாது. அதே அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தைரியஸ்தானத்துல இருக்கிறாரு. அந்த தைரியஸ்தானத்துல இருக்கிற குரு வந்து வக்கரத்துல இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 2 மாச காலமா மேசராசிக்கு ரொம்ப மன உளைச்சல் இருந்தது. தொழில முன்னேற்றம் இல்லாம, வளர்ச்சி இல்லாம,
கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் குழப்பம் இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மாசி 27ஆம் தேதி அன்னைக்கு குரு வந்து வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அற்புதமான வாய்ப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி, அதாவதுன்றது பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த மாசி மாதம் 27ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த மாசம் 27 தேதிக்கு மேல குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா முன்னோக்கி போக ஆரம்பிச்சிருவார். அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலான ஒரு சில கேள்விகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கும். அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சரிங்களா? அதே சமயத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் இப்ப பொதுவா பார்த்துட்டீங்கன்னா இப்ப மீன ராசிக்கு போகக்கூடிய ஒரு காலமும், அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிற காலமும், 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு புதன் வந்து வக்ரம் ஆகிற காலமும், இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணும்போது உங்க ராசிக்கு இப்ப சனி வந்து 12ல இருக்கிறார். உங்களுக்கு விரைய சனியே இருந்தா கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் வந்து சிரமம் கொடுக்கறது கொடுத்துதான் தீர்வாரு. ஆனா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல போறதுனால முயற்சி எடுங்க. அந்த முயற்சிக்கு தகுந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. மேசராசி நேயர்களுக்கு இந்த பொதுவாகவே இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய, அதாவது 12 ராசியில் முதலாவது ராசியாக இருக்கக்கூடிய, தலையாக ராசியாக இருக்கக்கூடிய, காலபுருஷனுக்கு முதலாவது ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாகத்தான் அமையும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் இன்னும் உச்சத்தில் தான் இருக்கார். உங்கள் ராசிநாதன் இன்னும் மகரத்தில் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு அந்த செயல்பாடுகள், உங்களுடைய தொழில்கள், குழந்தை பாக்கியங்கள், திருமண வைபவங்கள், முகூர்த்தங்கள், புத்திர பாக்கியம், வேலை இல்லாது, வெளிநாடு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கி பாருங்கள் கேட்பாங்க கிராமத்தில், என்ன பத்மாவதி நம்ம வீட்டில் சிதம்பரமா, நம்ம வீட்டில் மதுரையான்னு கேட்பாங்க. கரெக்டுங்களா? என்ன மீனாட்சி நம்ம வீட்டில் மீனாட்சியா இல்லை நடராஜரா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படியெல்லாம் கேட்குறாங்க? அந்த கோள்களுடைய பாவகத்தன்மை நமக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கும். அந்த கோள்களுடைய பாவகத்தன்மை தான் அதை எடுத்துக்காட்டு கொடுக்கும். அதனால் நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 7ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா 7ங்கிறது நம்ம இப்போ 2ஆக பிரிக்க முடியாது இருக்குது. திருக்கணிதத்தில் ஒரு வருஷம் முடியுது, வாக்கியத்தில் நமக்கு வரப்போகுது. அப்போ நீங்கள் எல்லாம் எங்களை திட்டுறீங்க, எங்களை பேசுகிறீங்க, நாங்கள் எந்த கணக்கில் எங்களை வந்து நீங்கள் வச்சுருக்குன்னு அது நீங்கள் கேட்குறது வாஸ்தவமான உண்மை தான். அதே சமயத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் கோயில்களுக்கும் குடமுழுக்கு விழாவுக்கும் மிகவும் உன்னதமாக இருக்கும். ஒரு தாய்மைக்கு ஒரு தாய்மைக்கு உட்பட்டது, தாய்மையின் பெருமையை எவ்வாறு நம்ம சிறப்பித்து நம்ம பாராட்டுறோம், புகழ்ந்து பேசுகிறோம், பாடுறோம், தேடுதல் இருக்கிறோம். அது வேறு கோணத்தில் இருந்தாலும் இந்த கலியுகத்தில் இந்த கலியுகத்தில் இந்த விஞ்ஞான ரூபத்தில் இருக்கக்கூடிய திருக்கணிதம் மிக அற்புதமாக பேசும். அப்போ திருக்கணிதம் பேசும்பொழுது நமக்கு என்ன, அப்போ திருக்கணிதம் இருந்தால் ஓரளவுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க. இந்த பாண்டிச்சேரியில் மட்டும் அந்த பாரம்பரியத்தை தவிர்க்காமல் அவங்க அந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறாங்க, உபயோகித்து கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த வகையில் மேசராசி நேயர்களுக்கு ராசிக்கு 3ல் குரு, வெற்றி ஸ்தானத்தில் குரு, முயற்சி ஸ்தானத்தில் குரு, குறுகிய பயணத்தில் குரு. அப்போ குரு கண்டிப்பாக நல்லது தான் செய்வார். ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு குருவுக்கும் குருமங்கள யோகக்காரன், நட்பு கிரகம். அதனால் அதில் நீங்கள் அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். நிச்சயமாக நல்ல உன்னதமான உங்கள் தயவு செய்து உங்கள் முதலே சொல்லி 12 ராசிக்காரங்களும் அவங்கவுங்க ஜென்மஜாதத்தை எடுத்து வச்சுக்கணும். அவங்கவுங்க ஜென்மஜாதத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்தால் தான் அது உங்களுடைய தசா புத்தி, உங்களுடைய லக்கணம், உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கார், லக்னாதிபதி எங்கே இருக்கார், 6, 8, 12 யார் இருக்கிறா, பணபலமா, தாராபலமா, வர்க்கோத்தமமா, பரிவர்த்தனையா, இவ்வளவு கோணங்களை பார்க்கணும். இவ்வளோ கோணத்தில் பார்க்கணும். இந்த கோணங்கள்லாம் பார்த்தா தான் நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேசராசி ரியல் எஸ்டேட்னாலும் சரி, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட்டு, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், எஸ்பி சம்மந்தப்பட்ட தொழில், வாகனம் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம், பொறியியல் துறை,
பொறியியல் துறை, துப்புரவுத்துறை, முக்கியமான துறையெல்லாம் இருக்கக்கூடியது. அதுக்குத்தான் தலையை வச்சுருக்கிறான். அதுக்குத்தான் தலையாய நம்ம மேஷத்தை வச்சுருக்கிறோம். தலையாய துறையாக இருக்கக்கூடிய பாருங்கள், ஹெச்ஓடியாக இருக்கக்கூடிய அரசியலில் விமோசனமாக போகக்கூடிய, வேக விறுவிறுப்பாக போகக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒரு 5 மாநிலத்துக்கு விறுவிறுப்பாக போகக்கூடிய இடம் இருக்குது. அப்போ அந்த வகையில் நீங்கள் இப்போ ஸ்டடியாக இருந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க மேசராசி நேயர்களுக்கு. அதே சமயத்தில் கெட்டதுன்னு சொல்லப்போனால் உடல் ரீதியாக உங்களுக்கு நெகட்டிவாக உடல் ரீதியான பாதிப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதுக்கள், நெருப்புக்கள். ஏன்னா நெருப்பு ராசி, சரராசி. வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். சரராசி, சரசரசரன்னு வெடிக்கிறது மாதிரி சரவெடி. சும்மா இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது உங்கள் கையில். எல்லா திறமையும் இருக்குது, பயன்படுத்தணும். 7.5 ஆச்சுன்னு நினைக்காதீங்க. முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா. முதல் சுற்றுனா பார்த்துக்கோங்க, வயசை பாருங்கள், தடையை பாருங்கள். தங்கு தடையா, 13 வயசுனா படிப்பு தடை, 25 வயசுனா கல்யாண தடை, 40 வயசுனா குழந்தை தடை, 50 வயசுனா தொழில் தடை. அப்போ படிப்பு தடை சரஸ்வதி, படிப்புக்கு சரஸ்வதி. கல்யாணத்துக்கு திருமணம் ஜெரிப்போங்க, படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், கருவளை செரிப்போங்க, திருக்கருகார் போங்க, திருப்புட்குழி போங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ஆயிடுச்சு. அடுத்த தொழில் 48 ஞாயிற்றுக்கிழமை கால பைரவரை 4 to 6 ராகு காலத்தில் 4 to 6 ராகு காலத்தில் கால பைரவரை 48 ஞாயிற்றுக்கிழமை கும்பிடணும். 8 நெய் தீபம், 8 மிளகு தீபம் ஏற்றி கண்டிப்பாக காலபைரவரை வழிபாட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக மிக அற்புதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா தொழிலுக்கு என்னதான் இருந்தாலும் உன் காலத்வஜாய் வித்மிகை சூலகஸ்தாய் தீமிகை தன்னோ பைரவான்னு தான் சொல்லியிருக்கேன். காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவன், காலத்தின் கட்டாயத்தை நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இறைவன் காலபைரவன். ஈசானம் தற்புட வாமதவம் அகோரம் சத்தியசாதம் சொல்கிறோம். ஈசானம் தற்புடம் வாமதவம் அகோரம் சத்தியசாதம். அந்த அகோரமூர்த்தி இருக்கார் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஹெச்ஓடி, அவரையும் மனசில் வச்சுக்கோங்க. இப்படிலாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா 7.5 ஒன்றும் பயப்பட வேண்டாம். முதல் சுற்று கவனமாக பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு, சனீஸ்வரர். எல்லாத்துக்கும் சனி திசை இருந்தாலும், சந்திர திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் ராகு புத்தி, இல்லை அஷ்டமத்து சனி, கண்டக சனி, எந்த சனி, பாதச்சனி, ஜென்மச்சனி எது வந்தாலும் தயவு செய்து வன்னி இலையில் மாலையாக கொடுத்து ஒரு வன்னி இலையை எடுத்து போடுங்க, பறித்து போட்டு பாதத்தில் வச்சு அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், பஞ்சா பறந்து போயிடும். அந்த வன்னி இலைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குதுங்க ஐயா. எவ்வளவோ செலவழிக்கிறீங்க, எங்கேயாவது கிடைக்கிது. பாதி பேர்த்துக்கு ஜென்ரேஷன் வன்னி இலைன்னு தெரியலை, அப்படிலாம் கேட்குறாங்க. அந்த வன்னி இலைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த முதல் சுற்றுக்காரவங்களுக்கு தாக்கத்தை குறைக்கும். 2வது சுற்று பொங்கு சனி, 40 வயசு 45 வயசு 2வது சுற்று. திருக்கொள்ளிக்காடு போங்க, திருவாதூர் போங்க, திருநள்ளாறு போங்க. அப்போ பிரசித்தி பெற்ற எல்லா இடமும் போகும்போது அதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக ஒன்றும் வேண்டாம். டிசபிலிட்டியாக இருக்காங்கல்ல குழந்தைகள், டிசபிலிட்டி குழந்தைகள், பெரியவங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, ஒரு வஸ்திர தானம், ஆடை தானம், அன்னதானம், சுவர்ணதானம். சுவர்ணம்னு நீங்கள் தங்கமாக கொடுக்க போகிறோம், தங்கம் போகிற விலைக்கு கையில் ஒரு 10 ரூபா, கையில் ஒரு 20 ரூபா, இப்படிலாம் கொடுத்து வந்தால் நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.